ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல நிறைய சினிமா நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 4 தமிழ் திரைப்படங்கள், அப்புறம் ஒரு மலையாள திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் ஒன்று, அது பேர் கரெக்டாக தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிஸ், கவின் நடித்த கிஸ்ஸு. ஸோ இந்த படம் ரிலீஸாக இருக்குது. அப்புறம் விஜய் ஆண்டனி நடித்த சக்தி திருமகன், இது அவருடைய 25வது திரைப்படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டகாரண்யம், இந்த மாதிரி 3 படங்கள் ப்ளஸ் ஒரு சின்ன படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம், மிரேஜ் அப்படின்னு ஒரு படம். ஜீத்து ஜோசப் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த படம் இந்த ரிலீஸ் ஆன எல்லா படத்துக்குமே ஓரளவு டீசெண்டான வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குது. இன்னும் நான் படம் எதுவும் பார்க்கல. ஸோ நாளைக்கு 2 படங்கள் பார்த்துட்டு 1 by 1 ரிவ்யூ பண்ணிடுறேன். இப்போ வாங்க என்னென்ன சினிமா நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓடிடியில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு ஆன்சர் தான் இது. மகாவதார் நரசிம்மா அப்படின்னு ஒரு படம் சக்கப்போடு போட்டுச்சு. ஸோ அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னா நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ், இந்த படமும் நல்ல டீசெண்டான ரிவ்யூஸ் ஒரு திரைப்படம், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். ZEE5ல இந்த படம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதையும் பார்க்கணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்திரா, வசந்த் ரவி நடிச்சிருந்த இந்திரா, இந்த படம் சன் நெக்ஸ்ட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு பார்க்கலாம். அதை தாண்டி எக்கச்சக்கமான வெப் சீரியஸ், அதர் லாங்குவேஜஸ் மூவிஸ் அப்படின்னு நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம், ஜியோ ப்ளஸ் ஹாட்ஸ்டார், அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், இதில் இந்த 3த்துலேயும் நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள். ஏன்னா பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். 2 படங்களோட ட்ரெய்லர் அப்டேட் வந்திருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட்லி கடை படம் ரிலீஸ் ஆக போகுது. ரீசெண்டாக கூட ஆடியோ லான்ச் வச்சுருந்தாங்க. தனுஷ் வேறு லெவலில் பேசியிருந்தார். அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதாவது சனிக்கிழமை அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. இதை ஒரு பெரிய ஈவெண்ட்டாக கோயம்புத்தூரில் ப்ரோசோன் மாலில் பண்ண போகிறாங்க. ஸோ என்டர்டெயின்மே அங்கே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாளைக்கு படத்தோட ட்ரெய்லர் வந்துடும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளும் சொல்லலாம். அதுக்கடுத்து 22ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை எக்ஸாக்டாக சொல்லணும்னா 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா காந்தாரா சாப்டர் 1, அதாவது ஒரு செகண்ட் பார்ட், அது ரிலீஸ் ஆக போகுது. அதோட ட்ரெய்லரும் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. காந்தாரா பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 2ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ ஒரு நாள் கேப்பில் இட்லி கடையும் காந்தாராவும் ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியல் ஆகிடுச்சு. இதை தாண்டி வேறு எந்த படங்களோட அப்டேட்டும் அக்டோபர் 1, 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வரல. அதுக்கப்புறம் 2 சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்டத்தலை படத்துலேருந்து கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாடல், சாம்சியஸ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த பாட்டை தனுஷ் பாடியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராக்காக தான் வந்திருக்கு. நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் கேளுங்க. அதுக்கடுத்து பிரதீப் ரங்கநாதன் அவர் நடிச்சிருந்த டியூட் படத்துலேருந்து ஒரு சிங்கிள், ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாயா பேங்கர் தான் இந்த பாட்டுக்கு இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த பாடல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்கல் சாங்காக இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் தெரியும், ரொம்ப இறைச்சல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங்காக கொடுத்துருக்காரு சாயா பேங்கர். ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டராக வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதை மாதிரி தான் இந்த சாங்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சேன் விக்ரமோட அடுத்த படம் யார் கூட பண்ண போகிறாரு அப்படின்னு நிறைய பஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அவர் நெக்ஸ்ட்டு ராட்சசன் படம் டைரக்ட் பண்ண ராம்குமார், அவர் கூட ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி வேர்ல்டு வைட் தேட்டருக்கு ரிலீஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட எல்லா போர்ஷன்ஸுமே முடிஞ்சிச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டப்பிங்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் தான் டப்பிங் போர்ஷன்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அது விஜயோட போர்ஷன்ஸ், அப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸோட போஸ்டிங், அதாவது டப்பிங் தான் பெண்டிங் இருக்குது. அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா படம் ஃபுல் ஃப்ளெஜாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தரமாக ஆரம்பிச்சவர் அனிருத் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் 4 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 2 பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாமே வரும் நாட்களில் அந்த படத்தோட அப்டேட்ஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச சினிமா நியூஸுங்க. இதேமாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரும் நாட்கள்லேயும் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.